இந்த ஒரு பொருள் உங்கள் கூடவே எப்போவுமே இருந்தால் போதுங்க. உங்களுக்கு எந்த ஒரு தீய சக்திகளில் இருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த இந்த எளிமையான ஒரு பொருள் மட்டும் எப்போவுமே உங்கள் கூடவே வச்சுருங்க. கார் வச்சுருக்கீங்களா? காருக்குள்ளே போட்டு வைங்க. அப்புறம் வந்துட்டு உங்கள் பர்ஸில் எப்போவுமே இருக்கட்டும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்களா அவங்களோட பேக்கிலோட சின்ன பேப்பரில் மடித்து கூட வைங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க போகும்போது தினம் வந்துட்டு நெற்றியில் இட்டு விடுங்க. அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோ நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் குலதெய்வம் கோவிலுக்கு எப்போவுமே போவோம் இல்லையா? அப்போ போகும்போது கொஞ்சம் விபூதி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அந்த விபூதி வந்துட்டு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. நீங்கள் எந்த ஒரு தீய சக்தியும் உங்கள் கிட்டத்துலேயே அண்டாது, உங்கள் வீட்டுக்குள்ளேயுமே அண்டாது. ஒரு விபூதி போட்டு வைப்போம் இல்லையா? ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் பூஜை அறையில் எப்போவுமே இந்த விபூதி இருக்கணுங்க. நீ எங்கே வெளியில் போனாலும் சரி, எங்கே போனாலும் நெத்தியில் இட்டுக்கிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. அவ்வளோ சக்தி இருக்குது இந்த குலதெய்வ விபூதிக்கு. பெண்கள் மாதவிடாய் காலங்கள்லையும் சரி, சுத்தமாக இல்லையா அந்த டைம்லேயும் மட்டும் இதை தவிர்த்துடுங்க. நீங்கள் சுத்தமாக இல்லைன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். அந்த டைமில் மட்டும் தவிர்த்துடுங்க. நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்களா, மாதவிடாய் இல்லாமல் நீங்கள் இருக்கீங்களா, அந்த டைமில் உங்கள் பர்ஸில் எப்போவுமே இந்த பொருள் இருக்கட்டும். ஏன்னா தெய்வ பொருள் இல்லையா? அதனால் நம்ம சுத்தமாக இல்லாத நேரத்தில் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நம்ம நான்வெஜ் சாப்பிட்ருக்க டைம்லையும், அடுத்து மாதவிலக்கு டைம்லையும் இந்த விபூதியை பர்ஸில் வச்சுட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் பர்ஸில் வச்சிங்கன்னா அந்த டைமில் அந்த பர்ஸை தொடாதீங்க. மற்ற நேரங்களில் எப்போவுமே பொதுவாகவே உங்கள் கூடவே இருக்கக்கூடியது இந்த விபூதி. உங்கள் நெற்றியில் காலைல குளிக்கிறீங்களா, இந்த நெற்றியில் லைட்டாக ஒரு கீத்து இந்த விபூதி பூசிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அன்றைக்கி நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். அனைத்து தீய சக்தியிலிருந்தும் சரி, எந்த ஒரு கெட்ட நேரங்கள்லேயும் இருந்து சரி, உங்களை கவசம் போல் காக்கக்கூடியது இந்த குலதெய்வ கோவில் விபூதி. அதனால் பாருங்கள், எப்போவுமே உங்களுக்கு உங்கள் கூடவே இந்த குலதெய்வ கோவிலோட விபூதி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தலைக்கு தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இந்த குலதெய்வ கோவில் விபூதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களை எந்த ஒரு தீய சக்தியும் கெட்ட நேரமும் கிட்டவே நெருங்காது. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.